ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சாஸ்ரீ பிரியா சேனல். தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, கார்டனிங் ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் தாங்க உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதை தான் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் பண்ணியிருக்க உங்களுக்கு ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தா உங்கள் வீட்லேயும் இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொன்று என்னென்னா, என்னோடய வீடியோ நியூ சேனலுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு போனோம். அதில் பார்த்திங்கன்னா செடி கொடுத்தாங்கங்க. அதை வேஸ்ட் பண்ண வேணாமே, கார்டனிங்கில் வைக்கலாம் அப்படின்ட்டு, கார்டனில் வைக்கலான்ட்டு நம்ம அதை ரெடி பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வர போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தொட்டி பார்த்தோம். தொட்டி பெரிய தொட்டியாக இருந்தால் தான் ரோஜா செடிக்கு நல்லாயிருக்கும் படர்ந்து வளர. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு நம்ம ரோஜா செடி பார்த்தோங்க. அது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் தொட்டி பார்த்திங்கன்னா 250 ரூபா 300 சொல்கிறாங்க. அதனால் அது வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம தண்ணி கேன், பெரிய கேன் இருக்கு இல்லையா, அந்த கேனே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சுங்க. சரி, அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். 30 ரூபா கொடுத்து ஒரு கேன் அப்படின்ட்டு ஒரு 5 கேன் வாங்கிட்டு வந்தோம். அதை பார்த்திங்கன்னா ஓட்டை போடுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி வெறும் அந்த ஏதாவது ஒரு ராடு மாதிரி வச்சு ஹீட் பண்ணி நம்ம ஓட்டை போடலாம் அப்படின்னு ரொம்ப நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சரி இது ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி ட்ரில்லிங் மிஷினில் போடலாம் அப்படின்ட்டு ட்ரில்லிங் மிஷினில் வச்சு நல்லா பெரிய பெரிய ஓட்டையாக நல்லா கிடைக்கும்ல, அதனால் ட்ரில்லிங் மிஷின் வச்சு அடியில் ஒரு 4-5 ஓட்டை போட்டு சைட்லலாம் ஓட்டை போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா மண், கொக்கோ பீட்டுன்றது ரொம்ப முக்கியங்க மண்ணுக்கு. அதே மாதிரி செடிக்கும் முக்கியம். கொக்கோ பீட் 2 விதமாக கிடைக்கிது கடையில். அது பார்த்திங்கன்னா ஒன்று தூளாக ஒரு மூட்டையாக தருவாங்க, இன்னொன்று கேக் மாதிரி தருவாங்க. அது ப்ராசஸ் கொஞ்சம் அதிகம். கேக் மாதிரி தந்தாங்க அப்படின்னா அதை என்ன பண்ணோன்னா, நைட்டு பெரிய டப்பாவில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி முழுகி முக்கிற அளவுக்கு வச்சு அதை ஊற விட்டணுங்க. நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுட்டிங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா அது நல்லா தூள் தூளாக ஆகிடும். அந்த கேக் தூள் தூளாக ஆகிடும். அதை நம்ம மண் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்மண், கொக்கோ பீட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இலை தழை அதெல்லாம் சேர்த்து வச்சுன்னு அதெல்லாம் போட்டு, அப்புறம் அந்த நம்ம தரையில் வச்சுருக்க மண்ணில் பார்த்திங்கன்னா மண்புழா நிறைய இருந்தது. அதையும் போட்டால் செடிக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் எடுத்து நல்லா ஒரு 5-6 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மண் நல்லா இறுகி நம்மளுக்கு தண்ணி ஊற வச்சிடும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும் போது அந்த தண்ணி ஊறி நல்லா கீழே வடிஞ்சு நம்மளுக்கு செடியும் நல்லா வளரும், மண்ணும் இருகாது. இதை தான் நான் சொல்ல வரேன். நல்லா மண் இருக்காமல் இருக்கணும்னா கொக்கோ பீட் கண்டிப்பாக முக்கியம். அதே மாதிரி இலை தழைலாம். அதுக்கப்புறம் நீங்கள் காய்கறி வேஸ்ட்டு, டீ தூள், முட்டை தோல் இந்த மாதிரிலாம் நல்லா நொறுக்கிலாம் போட்டிங்க, முட்டை தோல்லாம் நல்லா நொறுக்கி போட்டிங்க, டீ தூள் இதெல்லாம் நல்லா ட்ரை பண்ணி போட்டிங்க அப்படின்னா ரோஜா நல்லா உங்களுக்கு க்ரோத் ஆகும். இதை நாங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கண்டெய்னரில் போட்டு அதை செடியும் வச்சாச்சுங்க. செடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே ஒரு ப்ராடக்ட் ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா இதை விட எது பெஸ்ட்டாக இருக்கும், எது இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா. நம்ம 300 ரூபா 400 ரூபா கொடுத்து வாங்குகிற தொட்டிலையும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அவ்வளோதானே கண்டி. செடி வளருமா வளராதா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. நம்ம இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம வீட்டில். இதே மாதிரி வாங்கி நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறதால நம்மளுக்கு தெரியும். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், இந்த தொட்டியே இந்த கேனே வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு நம்ம வச்சாச்சுங்க. இதே மாதிரி நான் வச்சுருக்கேன். உங்கள் வீடியோ கிளிப் லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அதை நாங்கள் வச்சு எவ்வளோ படர்ந்து ரோஜா வளர்ந்துருக்கு, எவ்வளோ பூ பூத்துருக்கு தெரியுங்களா. அந்த பட்டன் ரோஸில் பிங்க் கலர் பட்டன் ரோஸு சூப்பராக இருக்கும். நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. அதே மாதிரி இந்த கார்டனிங் வேலை பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் தான். எங்கள் ஹஸ்பண்டுக்கு எப்போ லீவ் கிடைக்கோ அப்போ அந்த டைம் அவருக்கு இருக்கும் போது கார்டனிங்கில் இறங்கிடுவார். கார்டனிங் பண்ணுறதும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரோஸுன்னால் சொல்லவா வேணும், எல்லா லேடிஸ்க்கும் ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம வளர்க்குற விதத்தில் தான் இருக்குது, அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது.
அதே மாதிரி நானும் வந்து மெயின்டைன் பண்ணுறது நான் கம்மி தான், எங்கள் ஹஸ்பண்ட் நல்லா பண்ணுவாங்க. ரோஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் பூக்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மாதிரி இருக்கும். அதுவும் சேம் டைம் நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி மாதிரி சந்தோஷமாக இருக்குங்க. ரோஜா வளர்க்கும் போது எல்லாருக்குமே பிடிக்கும் ரோஸுன்றது. அதனால தான் நம்ம ரோஸ் செடியை விரும்பி வாங்கி வச்சு எத்தனையோ ஃபெயிலியர் பார்த்துருக்கோம். ரோஜா செடியில் எல்லாருக்குமே ஃபெயிலியர் ஆகும். ஆனால் எங்களுக்கு இந்த வாட்டி தான் காட் கிரேஸ் எங்களுக்கு நல்லபடியாக இந்த வாட்டி நல்லா வளர்ந்துருந்தது. போன வருஷம் வச்சு இந்த வாட்டி நல்லா பூத்துருந்து. அதே மாதிரி இந்த வாட்டியும் நாங்கள் வச்சுருக்கோம். பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. நல்லா வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் வீடியோ கிளிப்ஸ்னால் எடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறேன், உங்களுக்கு பிடிக்கும். இது தாங்க நான் சொன்னேன். நாங்கள் லாஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்து தொட்டியில் வச்ச செடி எவ்வளோ படர்ந்து வளர்ந்துருக்கு பாருங்கள். அதுக்கு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணேன். எவ்வளோ சூப்பராக வளர்ந்து, கம்மி பட்ஜெட்டில் நம்ம சூப்பராக ரோஜா செடி நம்ம வீட்லேயே வளர்க்கலாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. பாய்.